Hi friends, welcome back to me and Milk Creations. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான சிப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க என்ன சிப்ஸ்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு ரெசிபில நம்ம சேனைக்கிழங்கு சிப்ஸ் தான் பார்க்க போறோம். சோ ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். டைம் உங்களுக்கு கொஞ்சமா தான் ஆகும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். எப்பவுமே பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இந்த சிப்ஸ் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலாம்ங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So first பாத்தீங்கன்னா சேனைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு அதுல இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தோலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சிப்ஸை பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரைட்டு அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சேனைக்கிழங்க சீவிக்கலாம். ஸோ நீங்கள் சீவும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து சீவுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த சிப்ஸை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். திடீர்னு உங்களுக்கு ஈவினிங் டைம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப அதிக நேரம்லாம் இதுக்கு தேவைப்படாது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ யூஸ்வலாக பொட்டேட்டோ சிப்ஸே சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சிப்ஸ் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க. இப்ப எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இது எண்ணெயில பொரிஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம சால்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் தண்ணி, அதை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சால்ட் அந்த சிப்ஸோட மிக்ஸ் ஆகுதுக்காக தான். நீங்க தனியா பண்ணும்போது சால்ட் உங்களுக்கு வாயில தெரியும். பட் இப்படி எண்ணெயில பொரிக்கும் போது நீங்க சால்ட் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தனியா நீங்க சால்ட் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நல்லா ப்ரௌனா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா செவந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு சிப்ஸ் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான சேனைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி. உங்களுக்கு ஸ்பைசி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க பெப்பர் போட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க.